தென் சென்னை உறுப்பினராக இப்பொழுது உங்களோடு பயணம் செய்து கொண்டிருந்தாலும் கல்லூரி பேராசிரியராக கிட்டத்தட்ட 16-17 வருடங்கள் பணிபுரிந்த பெண் என்பதால் கல்லூரி வளாகத்திற்கு வந்து மாணவிகளை சந்திப்பது என்பது கூடுதல் மகிழ்ச்சி. அதிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற விலையில்லா மடிக்கணினி, அந்த விலையில்லா என்கின்ற அந்த பதத்தை பாருங்கள். கல்விக்கு நீங்கள் எப்பொழுதும் விலை போட்டு அதற்கான ஒரு ஊதியத்தையோ அல்லது அதற்கான ஒரு பணமதிப்பை சொல்ல முடியாது. அதுபோலத்தான் கல்வி என்கின்ற ஒன்றை, கல்விதான் திருட முடியாத செல்வம், கல்வியே உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பை தருகிறது என்று நம்புகின்ற முதலமைச்சர் அவர்கள் உங்களை தொழில்நுட்பத்திலும் உலகம் முழுவதும் சென்று வேலை பார்க்கின்ற அந்த சமயத்தில் அதிலே மிகுந்த வல்லுநர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வழங்குகின்ற இந்த மடிக்கணினி நிகழ்ச்சி என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மாணவிகள் தான் அதிக அளவிலே அமர்ந்திருக்கின்றீர்கள். நான் ஆகவே என்னுடைய பேச்சை இங்கே பெருமளவு அதிக எண்ணிக்கையில் அமர்ந்திருக்கின்ற பெண் சிங்கங்களே என்றுதான் துவங்க நினைத்தேன். ஏனென்றால் பெண் சிங்கங்கள் தான் வேட்டைக்கு செல்லும், ஆண் சிங்கங்கள் வேட்டையாடி உணவை எடுத்து வருவது கிடையாது. பெண் சிங்கங்கள் வேட்டையாடி எடுத்து வருகின்ற உணவை ஆண் சிங்கங்களும் சிங்கக்குட்டிகளும் பங்கு போட்டு அதனை உண்ணும். அந்த பெருமைக்குரியவர்கள் பெண்கள் தான். ஆனால் மாணவர்கள் வருத்தப்படக்கூடாது. வேண்டுமானால் உங்களை எல்லாம் ஆண் மயில்களே என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆண் இனத்திலே மிக சிறப்பிற்குரியது அந்த மயில் என்றுதான். பெரும்பாலான அளவிலே மாணவர்களும் மாணவிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியிலே எவ்வளவு வாய்ப்புகளை பெற்று மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்காலத்தை நோக்குகின்றார்கள் என்பதற்கான ஒரு சிறப்பான சான்றுதான் இந்த நிகழ்ச்சி. சுமார் 10 லட்சம் மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு மடிக்கணினி வழங்குகின்ற திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் முதல் கட்டமாக தொடங்கி வைத்திருக்கின்றார். உள்ளங்கையில் உலகம் என்று சொல்வதைப் போல உங்களுடைய கைகளில் உலகத்தை கொண்டு தருவது, அதாவது உலகத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவது, தமிழை தமிழ்நாட்டை உலகிற்கு எடுத்துச் செல்வது என்பதுதான் முதலமைச்சர் அவருடைய சீரிய நோக்கம். அந்த வகையிலே இன்றைக்கு அமைச்சர் அவர்களால் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற மணிக்கண்ணின் வழியாக உலகத்தை நீங்கள் கல்வி கண்கொண்டு நோக்கி உங்கள் சிறகுகளை விரித்து பறங்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.